வருகிறது. ஔவையார் இயற்றிய நல்வழியிலிருந்து 8வது பாடலும் விளக்கமும் வழங்குகின்றார். தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் தமிழருவியின் செந்தமிழ் தேனி விருது பெற்றவருமான என் எல்நாதன் ஐயா அவர்கள். வாருங்கள் ஐயா. புதிய வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். ஔவையார் இயற்றிய நல்வழி எனும் தலைப்பில் என்னுள் பதிந்த நல்வழியில் உள்ள பாடலையும் பொருளையும் வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. ஔவையார் இயற்றிய நல்வழி 8வது பாடல். ஈட்டும் பொருள் முயற்சி எண்ணிருந்த ஆயினும் ஊழ் கூட்டும்படி அன்றி கூடாவாம். தேட்டம் மரியாதை காணும் மகி தளத்தீர் கேண்மீன் தெரியாது காணும் தனம். ஈட்டும் பொருள் முயற்சி எண்ணிருந்த ஆயினும் ஊழ் கூட்டும்படி அன்றி கூடாவாம். தேட்டம் மரியாதை காணும் மகி தளத்தீர் கேண்மீன் தெரியாது காணும் தனம். மகி தளத்தீர் பூமியில் வாழும் மனிதர்களே, கேண்மீன் கேளுங்கள். முயற்சி எண்ணிருந்த ஆயினும் அளவற்ற முயற்சி செய்தாலும் ஊழ் கூட்டும்படி அன்றி கூடாவாம். நல்ல காலம் இருந்து கை கூடினால் அன்றி கூடாது. தெரியாது காணும் தனம். நற்காலம் இல்லாவிடில் அந்த செல்வம் நிலைக்காது என்பதை காண்பீராக. தேட்டம் மரியாதை காணும். தேடத் தகுந்தது மரியாதையே ஆகும். அதாவது உலகில் வாழ்பவர்களே, பெருமுயற்சியால் அளவற்ற செல்வத்தை தேடினாலும் நல்ல காலம் இருந்தால் அது நிலைக்கும், இல்லையேல் நிலைக்காது. மரியாதை ஒன்றே நிலையாக இருக்கக்கூடியது. மீண்டும் பாடலை பார்ப்போம். ஈட்டும் பொருள் முயற்சி எண்ணிருந்த ஆயினும் ஊழ் கூட்டும்படி அன்றி கூடாவாம். தேட்டம் மரியாதை காணும் மகி தளத்தீர் கேண்மீன் தெரியாது காணும் தனம். இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் நல்வழி உள்ள பாடலையும் பொருளையும் பார்ப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது ஔவையார் இயற்றிய நல்வழியிலிருந்து 8வது பாடலும் விளக்கமும் வழங்கியவர் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் செந்தமிழ் தேனியுமான என் எல்நாதன் ஐயா அவர்கள். நன்றிகள் ஐயா. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் பல்சுவை கதம்ப நிகழ்ச்சி. இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.